முன்னாள் காவல் ஆணையர் அருண் மீது டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ள பெண் ஒருவர் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அருண் ஐபிஎஸ் தான் காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை போரூரை சேர்ந்த மஞ்சுளா என்பவர் டிஜிபி அலுவலகத்திற்கு வருகை தந்து புகார் மனு ஒன்றை அளித்தார். அதில் திருமுருகன் என்ற வழக்கறிஞர் தன்னை தாக்கியதால் அவர் மீது அப்போதைய காவல் ஆணையர் அருணிடம் புகார் அளித்ததாகவும், ஆனால் அவர் தனது புகாரை ஏற்றுக்கொள்ளாமல் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் வழக்கறிஞர் திருமுருகன் ஐஏஎஸ் அதிகாரியின் உறவினர் என்பதால் அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட அருண் ஐபிஎஸ் மாங்காடு காவல் நிலையத்தில் தன் மீது பொய் வழக்கு பதிவு செய்துள்ளதாக தெரிவித்திருந்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த பின் அருண் ஐபிஎஸ் பல்வேறு வகையில் தனக்கு அழுத்தம் தருவதாகவும், தனக்கு ஏதாவது விளைவுகள் ஏற்பட்டால் அதற்கு அவரே காரணம் எனவும் குற்றம் சாட்டினார். 2023 ஹைகோர்ட்டில் வழக்கறிஞர் செல்வ திருமுருகனுக்கும் எனக்கும் ப்ராப்ளம் இருந்தது. நான் அவர் மேலே சீஃப் செக்ரட்டரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். சரியான ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லை. நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லாம் மாற்றி எழுதுவாங்க சொல்லி W11 போலீஸில் என்னை மிரட்டினாங்க. அது சம்மந்தமாக ஃபார்மர் கமிஷனர் அருண்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தேன். அவர் ஐஏஎஸ் சுகந்தி பேரை சொன்னோன்னே என்னை பார்த்து முறைச்சார். அப்புறம் அந்த ஏவிபி டாக்டர் சுப்பையா இருக்கார் இல்லையா, அவர் பேர் நான் என்ன சொல்ல வரேன்னு கூட அவர் கேட்கல. என்னை பார்த்து முறைச்சிட்டு நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு நான் எழுந்திருக்கும் போது இந்த கேஸெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. செகண்டு நான் அந்த இடத்த விட்டு ரிமூவ் கூட ஆகலை. ஐஏஎஸை கூட்டி வச்சு கேஸெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கனாங்க. அவர் என்னோட பெட்டிஷனை என்கொயரி பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் என்கொயரியே இல்லாமல் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டேன்.